One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிரேக்கப் ஆகி ரொம்ப காலம் ஆச்சுங்க, மறந்தே போச்சு ஏன் பிரேக்கப் ஆச்சு. அதான் ஜஸ்ட் கை கொடுங்க, அவ்வளோதான். கை கொடுத்து அப்படி பிரிஞ்சு போகிறோம். இவங்க தனியாக அவங்க என்ன ரியாக்ஷன்ஸ் எனக்கு தனியாக அப்படி வச்சுருந்தாங்க. எனக்கு கை கொடுக்கும்போது இப்படி இப்படி ஆடுது. இவர் இல்லை எங்க வேணாங்க நான் வேணாங்க அப்படின்றாரு. உங்க பாட்டு நீங்க தான் பண்ணணும். எல்லாம் பிடிச்சி வச்சு பண்ண வச்சாங்க. பாட்டு வந்து நீங்கள் லிட்ரலாக வந்து நம்ப மாட்டீங்க. கண்டினியூஸாக ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பாட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 months எவ்ரிடே நான் கேட்பேன். ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாரு. டவர் பிரிட்ஜ் முன்னாடி ஷூட் பண்ணாரு. இங்கே இருந்தால் அப்படி வாங்க ப்ரோ, அங்கேருந்து இப்படி வாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டோம். ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டு ப்ரோ அது ஃபுல்லாத்தையும் நான் தூக்கிட்டேன், திருப்பி ரீஷூட் பண்ணுவோம் அப்படின்னா. எனக்கு சௌந்தர்யாவுக்கு விஷ்ணு மாதிரி ஒருத்தனும் விஷ்ணுக்கு சௌந்தர்யா மாதிரி ஒருத்தி இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் ஆல் த லக் ஃபார் தெம். சூப்பர். அண்ட் அவங்க பிக் பாஸ் போனதை நம்ம பார்த்தோம். அடுத்து நீங்கள் பிக் பாஸ் கண் கலங்காமல் போனது என் நிலை மாறி போனது உள் அகலாத காயமே அவளோ நிஜம் தைகள் தேடுதோ இதயம் நிலை மாறி போகுதோ உன் பிரிவோடு போனதோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் த மோஸ்ட் 2 பேர் டேலண்டட் அப்படின்னா அதை நான் அவங்கள பார்க்குறேன். பிகாஸ் பீட் இன் சிங்கிங், பீட் இன் ஆக்டிங், விர் ஆல் சீயிங் யூ ஸ்லே. அண்ட் உங்களை பற்றி நான் சொல்லணும்னா உப்பு புளி காரம்ல பயங்கரமான ஒரு ஹிட். அப்படியே நாங்கள் ஐஷாவே பார்த்தா மாதிரி இருந்தது அந்த கேரக்டரில். ஸோ ஈவன் யூ வி ஆர் சீயிங் யூ ஃபார் லாங் டைம் ஃப்ரம் சூப்பர் சிங்கர். எல்லாமே அது ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட் நீங்கள் 2 பேரும். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ் டு ஹேவ் யூ போத். தேங்க்யூ ஸோ மச். எஸ். அண்ட் இப்போ நம்ம ஆல்பம் சாங் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த ஒரு வேலண்டைன்ஸ் டே வரும்போது ஒரு பிரேக்கப் சாங் போட்டீங்க பாருங்க. அது வந்து நாங்கள் 2 பேருமே ஒரு சூப்லேயே இருக்கோமா ரொம்ப நாளைக்கு. நான் வேணா காஃபி கொண்டு வரட்டா? சம் காசிப் டைம் ஐ கெஸ். அதனால வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பிரேக்கப் சாங் ரிலீஸ் பண்ணலானே ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சரி ரொம்ப ஓவரா இருக்குமே, சரி ஒரு 10 நாள் பண்ணி சிங்கிள்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. சீரியஸா சொல்றேன். அதுக்கு அவங்களுக்காக தான் இந்த சாங். ஏன்னா கன்ஃபார்மாக வந்து வேலண்டைன்ஸ் டேக்குன்னு ஒரு லவ் சாங்னு ஒரு பஞ்ச் ஒரு பீப்புள் ஐடியாஸ் இருக்கும்ல. ஸோ அதனால நாங்கள் டிஃப்ரெண்டாக யோசிச்சிருக்கோம். ஓகே. பட் பிரேக்கப் சாங்னோடனே ஏதாவது கொஞ்சம் இப்போல்லாம் பிரேக்கப் சாங்னா ஒரு குத்து டான்ஸ் ஆடுறது அப்படி தானே இருக்கு. அப்படி இருக்குன்னு ப்ளே பண்ணா ஒரு மாதிரி சோல்ஃபுல்லா இருக்கு. ஹவ் வாஸ் தட்? ரொம்ப நீட்டான ஒரு பிரேக்கப் சாங் தான். ஏன்னா ரொம்ப நீட்டான ஒரு பிரேக்கப் சாங். ஆமா, நீட்டான பிரேக்கப். நீட்டானா மியூச்சுவல் பிரேக்கப் சாங் இது. ஆமா, இது வந்து ஆமா 2 பேருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? அதெல்லாம் நாங்க சொல்ல முடியாது. அதான் நாங்க யோசிக்கல. பிரேக்கப் ஆகி ரொம்ப காலம் ஆச்சுங்க, மறந்தே போச்சு ஏன் பிரேக்கப் ஆச்சு. அதான் ஆமா, அந்த அந்த 1 வருஷம் கதை என்ன அது? அது வந்துட்டு எங்களோட கேமராமேன் வந்து ஃபாரின் கேமராமேன். நான் வந்து ஒரு ஃபாரினர் கேமராமேனா வச்சிருக்கோம். ஆமா, லண்டன் கேமராமேன் எங்களுது. ஸோ அவரோட ஷெட்யூல் எல்லாம் முடிச்சு நாங்க பண்றதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. அவருக்கு ஃபோன் அடிச்சாலே திருப்பி ரிப்ளை பண்ண 4 நாளுக்கு அப்புறம் தான் கால் அடிப்பாரு. ஸோ அதனாலேயே ஒரு 1 year அப்படியே தள்ளி போய் ஃபைனலாக வந்து எப்படியோ தெய்வமே தயவு செஞ்சு பண்ணிடலாயோ அப்படிதான் வாங்கினோம் வீடியோவை. ஓகே. ஆனா உங்களுக்கு அப்ப ஞாபகம் இருக்கா? ஃபன்லாம் நடந்திருக்கும்ல அந்த ஸ்பாட்ல, அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அதெல்லாம் நாங்க எப்போ பார்த்தாலும் பண்ணதா எங்களுக்கு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் அப்பேரே ஆனதில்லைங்க. ஸோ என்னன்னா இவர் சொல்றாரு, ஜார்ஜ் தான் எங்களோட சினிமாட்டோகிராஃபர். அவர் சொல்றாரு ஜஸ்ட் கை கொடுங்க, அவ்வளோதான். கை கொடுத்து அப்படி பிரிஞ்சு போகிறோம். இவங்க தனியாக அவங்க என்ன ரியாக்ஷன்ஸ் எனக்கு தனியாக அப்படி வச்சுருந்தாங்க. எனக்கு கை கொடுக்கும்போது இப்படி ஆடுது. இவர் இல்லை எங்க வேணாங்க நான் வேணாங்க அப்படின்றாரு. உங்க பாட்டு நீங்க தான் பண்ணணும். எல்லாம் பிடிச்சி வச்சு பண்ண வச்சாங்க லிட்ரலி. அப்போ ரொமான்ஸ் சாங்லாம் எப்படி சார் பண்ணுவீங்க? அதனால நாங்க பண்ணல. அதான் பிரேக்கப் சாங் தனித்தனியா எங்களுக்கு கொடுங்க. இனிமே பாருங்க எல்லா வீடியோவும் தனித்தனியா தான் இருக்கும்.
அஜேஷ் as ஆக்டர் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படின்ட்டாரு அவரு. அந்த வேர்டு மட்டும் சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு. ஆக்டர்ங்கிற வேர்டு மட்டும் சொல்லுங்க. பேசக்கூடாது இதுக்கப்புறம் உங்களுக்கு வருமே நிறைய. இப்போ அதெல்லாம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? இதெல்லாம் நான் எப்ப சொன்னேன், ஒரு வருஷம் முன்னாடி சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே கேமரா முன்னாடி நிக்கும்போது சொன்னேன் நீங்க பெரிய ஹீரோ வர போறீங்க. ஆமா, அந்த ஏன்னா நீங்க மேக்கப்லாம் போடாமலே வந்து அவ்வளவு நல்லா இருக்கீங்க. பசங்களுக்கு ஜென்ரலாவே மேக்கப் போட மாட்டாங்க, பொண்ணுங்க தான் போட்டுப்பாங்க. நாங்க வந்து ஜாலியா அப்படியே எதுவுமே பாத்தீங்களா எவ்வளவு மேக்கப் சீக்கிரம் போட்டுருங்க. நீங்க ஃபுட்டேஜ் பாத்தீங்களா, எமோஷன்ஸ் இருந்துச்சா இல்லையா? சூப்பரா இருந்தது. நான் இன்னைக்கு எவ்வளவு சீக்கிரம் வந்தேன்னு கொஞ்சம் உங்களுக்கு தெரியும்ல. லைட்டா போட்ட மாதிரி தான் இருந்தது. டச் எதுவுமே போடல, இல்லையா? எதுவுமே போடல. நாங்களே பீச்ல வேர்த்து விறுவிறுத்து நின்னுட்டு ஆமா. இருந்தோம். ஆனா ரெண்டு பேருமே ஓவர் மேக்கப்பே அதுல இல்ல, ரொம்ப சட்டலா இருந்தது. அதுதான் நல்லா இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது காத்துல அதெல்லாம் பறந்துரும் போல இருக்கு. எல்லாம் மோஸ்ட் அவுட்டோர் இருந்தது, எல்லாமே இருந்தது. அண்ட் இட் வாஸ் குட் சீயிங் யூ போத் இந்த இது ஒரே ஃப்ரேம்ல. அண்ட் மேபி நாங்கள் அந்த கப்புலா பார்க்கறதுக்கு எங்களுக்கு அந்த டைம் வரல, ஏன்னா தனித்தனியாக நீங்கள் இருந்ததுனால. பட் ஏதோ எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சுதுன்ற மாதிரி. பட் tell us about the lyricist. விக்னேஷ் ராமகிருஷ்ணா நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக உருகி உருகின்னு ஒரு சாங், அது பெரிய ஹிட்டாக இருக்குது. அப்புறம் யுவன் சார்க்கெலாம் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஜிவி சார்க்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. இட் இஸ் வெரி வெரி கைண்ட் இனஃப் டு ஒர்க் ஃபார் அஸ். ஏன்னா நான் வந்து அவர் எனக்கு முன்னாடி தெரியும், பட் ஃபர்ஸ்ட் டைம் வி ஆர் ஒர்க்கிங் டுகெதர். அவர் சாங் கேட்டோடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் லைக் எப்படி சொல்கிறேன், என்னோட ஃபேவரட் சாங் ப்ரோ. நீங்கள் எப்போ ரிலீஸ் பண்ணுங்க சொல்லுங்கள். எனக்கு வந்து நான் ஜென்ரலாக வாங்குற பேமெண்ட் கூட நான் இதுக்கு வாங்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ வில் டூ இட் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லிரிசிஸ்ட். என்ன கேட்டாலும் சேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு, அண்ட் எவ்வளோ வேர்ஷன்ஸ் கேட்டாலும் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் இந்த ப்ராஜெக்ட்க்கு ஐ திங்க் எஸ்பெஷலி எல்லாருமே அந்த மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஈவன் ஆயிஷா, என்னோட சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும், இல்லை அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணவங்களாகட்டும். ஸோ எல்லாருக்குமே சாங் பிடிச்சி உள்ளே வந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனாலே ஐ திங்க் ஐம் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஓகே, பட் இப்போ ஆயிஷா எப்படி இதுக்குள்ளே வந்தாங்க, அந்த கதை எப்படி? நான் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் ஜார்ஜ் சொன்னோம் இல்லையா. ஸோ ஜார்ஜ் நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸு. ஸோ ஒரு நாள் திடீர்னு ஜார்ஜ் ஃபோன் பண்ணிவிட்டு, பேபி இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாமா? பண்ணலாமே. இந்த மாதிரி அஜேஷ் மியூசிக் டைரக்டர் தான் பண்ணுறாரு. ஓகே சூப்பர்டா பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இந்த பாட்டு வருது. பாட்டு வந்து நீங்கள் லிட்ரலாக வந்து நம்ப மாட்டீங்க, கண்டினியூஸாக ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த பாட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு 8 months எவ்ரிடே நான் கேட்பேன். எவ்ரிடே நான் கேட்பேன். மோஸ்ட் பிளேட் ஓகேவா. அந்த 8 monthsக்கு அப்புறம் கூட ஒர்க்ல ரொம்ப பிஸியாகி அங்கங்க இந்த ஷஃபிள் ஆகி அந்த ஒரு டைம், அந்த ஒரு அந்த உட்கார ஒரு மொமெண்ட் எனக்கு கிடைச்சிருக்காது. அதனால நான் கேட்டிருக்க மாட்டேன் தாண்டி. ஆனால் அந்த அதுக்கு தாண்டி வந்து இது வரைக்கும் அடிக்கடி கேட்பேன். பட் அந்த 8 months வந்து எவ்ரிடே விடாம கேட்பேன். இவர்கிட்ட வந்து நான் சொல்லிட்டே இருப்பேங்க, இந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, இந்த பாடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுங்க. நான் டெய்லி கேட்குறேங்க. ஏங்க நீங்களே கேட்காது, என்கிட்ட சொல்லுவாரு, அப்படி டெய்லிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கே போர் அடிச்சிரும் வேணாம் அப்படின்றாரு. ஏன்னா டேட்ல எத்தனை தடவை போடணும் அப்படின்னு. இந்த சாங் எனக்கு ஒரு மாதிரி, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே தனியாக உட்காந்து அது கேட்கும்போது ஒரு ஃபீல் அதோட எடுத்துட்டு போகும் பாருங்க. ஓ மை காட், சூப்பர். ஸோ ஆயிஷா வந்து ஷீ இஸ் த பிக்கஸ்ட் சப்போர்ட்டர் ஃபார் தி சாங் அப்படி சொல்லணும். ஏன்னா அது ஏன் பாட்டுங்கிறதுனால இல்லை, ஐ திங்க் ஷீ லைக்ஸ் இட் அ லாட். ஆல்சோ ஈவன் ஜார்ஜ் கூட வந்து இந்த சாங் கேட்டுட்டு, இந்த சாங் நல்லா இருக்கு, இது பண்ணலாம். ஏன்னா இது நாங்கள் முன்னாடியே முடிச்சு வச்ச சாங் தான், இதுக்காக பண்ண சாங்லாம் இல்லை, முன்னாடியே முடிச்ச சாங் தான். ஜார்ஜ் கேட்டுட்டு ஹீ இஸ் பேசிக்கலி இன் நெதர்லாண்ட்ஸ். ஆனால் இது படித்ததெல்லாம் யூகேல. நான் அவரை யூகேல தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அங்கிருந்து தான் இவங்களுக்கு காலே பண்ணாங்க. இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது ஸ்பாட்ல கால் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு சாங் இருக்கு பண்ணலாமான்னு சொல்லிட்டு she was also kind enough to do it. ஆனா நீங்களே இதுல ஸ்டார் பண்ணலாம்ன்ற அந்த ஒரு எண்ணம், அது ஜார்ஜோட தாட். அது வந்து ஜார்ஜோட தாட்லாம் இல்லைங்க. நான் சொல்றேன் பாருங்க என்ன மேட்டர் இருக்கு. நாங்க என்ன ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம்னா, என்னோட போர்ஷன்ஸ் எல்லாமே யூகேல ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்ல இன்ஃபேக்ட் ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டாரு. டவர் பிரிட்ஜ் முன்னாடி ஷூட் பண்ணாரு. இங்க இருந்தா அப்படி வாங்க போறோம், அங்க இருந்து இப்படி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாத்தையும் தூக்கிட்டோம். ஃபுல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டு, ப்ரோ அது ஃபுல்லாத்தையும் நான் தூக்கிட்டேன், திருப்பி ரீஷூட் பண்ணுவோம் அப்படின்னா. எனக்கு ஒரு வாட்டி நடிக்கவே வராது. பரோட்டா கதை மாதிரி தாங்க ஆச்சு. நீ சால்னா கொண்டு வர வரைக்கும் வச்சுட்டு இருப்பாங்களா, கோட்டை ஃபுல்லா அடிட்டு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பிடுறாங்க. அப்படி இருந்தா நம்மளுக்கு லாங் டிஸ்டன்ஸ் பிரேக்கப் மாதிரி இருந்துச்சு. யா அதுதான் ஆக்சுவல் பிளானே. அப்படிதான் இருந்துச்சு. இவங்களை இங்க வந்து ஷூட் பண்றது ஃபுல்லா, என்ன வந்து அங்க ஷூட் பண்ணி நான் நினைச்சப்பா முடிஞ்சிருச்சு. ட்ரெயின் எனக்கு அழகழகா ஷாட் வச்சிருந்தேன். இன்ஃபேக்ட் ட்ரெயின்குள்ள உட்கார வச்சு அப்படியே லைட்லாம் அப்படியே பாஸ் ஆகும். வாவ் அமேசிங்கா இருக்கு. நம்ம ரீல்ஸா போடுறோம், முடிஞ்சு அதுக்கு ஒரு சாங் கம்போஸ் பண்ணிடுங்க. என்னங்க இந்த சாங்கே நாங்க ரீல்ஸா போடுவாங்க, அன்பிளக்ட் வெர்ஷனா பண்ணுவோம் நாங்க. அது ஒரு பிளான் இருக்கு ஆக்சுவலி. ஆமா, ஸோ அதுதான் அப்படிதான் இருந்துச்சு. திருப்பி இங்கே வந்துட்டு என்னை திருப்பி செஞ்சுட்டாரு ஒரு 3 நாள்.
இவங்க வந்து ஒரு 2 days எஸ்கேப் போயிட்டாங்க, என்ன வச்சு செஞ்சுட்டாரு லிட்டரலி. அவங்க ஜாலியா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து நிறைய தடவை ஷூட் பண்றப்போ பார்த்துட்டு பண்ணு இதெல்லாம் நான் டெய்லி பண்றது அப்படின்ட்டு. இல்லைங்க, எனக்கு ஆனால் இந்த அவுட்டோர், ஐயோ ஜாலியாக ஸ்டுடியோவில் ஏசி போட்டோமா உட்காந்தோமா மியூசிக் பண்ணோமா. ஒரு நாள் என்னங்க அப்படின்றது, என்னங்க வா இப்படிதாங்க எங்க வாழ்க்கைய ஓடுது சார், நீங்க வாங்க வெளியில வந்து பாருங்க. பாப்புலாரிட்டி உங்களுக்கு கிடைக்குதுல்ல, உங்களுக்கு நாங்க ஸ்டுடியோக்குள்ள ஏன்னா உங்களுக்கு கிடைக்கலையா இல்ல இதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாருங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க. அடுத்து எஸ்எஸ் மியூசிக் கூப்பிட்டாலே இல்லைங்க நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேங்க அப்படின்ற பாருங்க. பட் யா, ஆனால் ஜென்ரலாகவே இந்த மாதிரி பிரேக்கப் சாங்ஸ்லாம் வரும்போது ஒரு ஹியூஜ் இது நம்மளுக்கு தோணும். ஏன்னா இப்போ யுவன் சார் வந்து அது ஒரு பிஜிஎம்லாம் ஒரு செட் பண்ணி அது ஒரு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எப்படி இருந்தது? அண்ட் ஒரு டைரக்டர் வந்து ஒன்று இன்ஸ்பயர் பண்ணுவாங்க இல்லையா டு மேக் மியூசிக், பிகாஸ் சிங்கர் எல்லாருமே மியூசிக் கம்போஸ் ஆகிடுவாங்கன்னா நோ. அது வை டு திங்க் அவங்க கிட்ட இருந்து என்னெல்லாம் கற்றுக்கிட்டீங்க? இல்லை இப்போது நிறைய கிரேட்ஸ் இருந்திருக்காங்க இந்த இதில் மியூசிக் சீனில் வந்து. ராஜா சார், ரெஹமான் சார், அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி சார், யுவன் சார், எல்லாருமே வந்து அவங்க கிட்டேருந்து என்ன விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா வந்து டியூனை வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுருப்பாங்க எப்போவுமே. ஆனால் வந்து மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கும். ராஜா சார் எடுத்திங்கன்னா வெரி சிம்பிள், செந்தாழம் பூவில் வந்தாடும் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. ஆனால் அது பின்னாடி வர மியூசிக் ஆகட்டும் அது பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து லிட்ரலி எனக்கு ராஜா சார் வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரி. எனக்கு அவர்கிட்ட தான் நிறைய விஷயங்கள், பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி பண்ணுறது, அப்புறம் வந்து சாங்ஸ் எப்படி இது பண்ணுறது, அண்ட் எப்படி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டு இருந்தேன். யுவன் சார்கிட்ட இருந்து ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன்னா எப்படி மாடர்ன் மியூசிக்கை வந்து அழகான ஒரு டியூனில் வந்து பிளெண்ட் பண்ணுறதுங்கிற விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ ஐ திங்க் கண் கலங்காமல் இந்த ட்ராக்ல வந்து அவரோட அந்த மாடர்ன் பீட்ஸை வந்து இதில் எப்படி பிளெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இதில் டெஃபினெட்லி ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் இஸ் யுவன் சார். ஸோ இதில் அதை ட்ரை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நடுவில் வந்து ஒரு வயலின் பீஜம் இருக்கும், பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வயலின் பீஜம் இருக்கும். அது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆகர்ஷ் கஷ்யப் அப்படின்னு சொல்லி, ஆகர்ஷ் கஷ்யப் அவர் தான் வந்து வாசிச்சிருக்காரு. ஸோ அதுவுமே லிட்ரலி இப்போ சிவா மனசில் சக்தியிலலாம் ஒன்று பண்ணியிருப்பார்ல சார், ஒன்று பண்ணியிருப்பார் யுவன் சார். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான். ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி அதிலலாம் ஒன்று பண்ணியிருப்பார்ல, அதுவுமே ஒரு பிரேக்கப் சாங் தான். ஆனால் அதுவுமே ஒரு மாதிரி மாடர்ன் பீட்ஸோட ஒரு வித்தியாசமான சவுண்டிங்கோட இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லைனில் தான் இந்த சாங் வருங்கிறது எனக்கு தோணுது. அண்ட் டெஃபினட்டாக இந்த ஒரு கேள்வி எனக்கு உங்கள் 2 பேர்ட்டையுமே கேட்கணும்னு தோணுது. பிகாஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்கீங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க, பட் யூ கிவன் அ லாட் ஆஃப் குட். இது லைக் அட்டெம்ப்டிங் ஒரு டாம் பாய்ஸான ஒரு கேரக்டர். நம்ம எப்பவுமே என்ன நினைப்போம், ஒரு சீரியல்னா அழகாக சாரிலாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு அப்படி தானே எதிர்பார்ப்போம். பட் யூ புல்ட் இட் ஆஃப்ல, அதுவுமே எல்லாரும் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுலேயுமே ஈவன் ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. அந்த ஐ மீன் மேரேஜ்னால் அந்த சீரியலில் மேரேஜ், அங்கே அதுலேயும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு விலங்குல பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அந்த அளவுக்கு அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாங்க. பட் இந்த ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குல்ல, இதுக்கப்புறமும் ஓகே நம்மளுக்கு அடுத்து ஓடணும்னு ஒரு புஷ் இருக்கும்ல, அது எப்படி இருக்குது? அண்ட் அந்த கடந்து வந்த பாதை 2 பேருக்கு எப்படி இருக்குது? அவங்க நினைப்பாங்கன்னா நான் பிக் பாஸ் மாதிரி கடந்து வந்த பாதையெல்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலி சொல்லணும்னா ஒரு ரோலர் கோஸ்டர் தான் வச்சுக்கோங்களேன். ஓவரால் ஜேர்னி பார்த்தீங்கன்னா நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்கும். பட் அது வந்து அதோட பலன் பார்க்கும்போது அந்த கஷ்டத்தை நம்ம மறந்துடும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்ன தான் நம்ம டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் இருக்கும், எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு தெரியாது இது வந்து ஆடியன்ஸ் ஏற்றுப்பாங்களா, இது எல்லாமே இருக்கும். பட் கம்ஸ் அவுட் அண்ட் அதோட ரியாக்ஷன்ஸ் இல்லாட்டி அதுக்கு கிடைக்கிற ஒரு ரிசப்ஷன் பார்க்கும்போது வில் ஃபீல் லைக் அது எல்லாமே மறந்துடும். ஓகே, ஆக்சுவலி ஒரு அம்மா வந்து அது ஒரு குழந்தைய சுமந்து பெற்றுக்கிற மாதிரி தான். அவங்க அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க 9 months. ஆனால் அந்த குழந்தைய பார்க்கும்போது எல்லா மஞ்சள் ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அந்த ஸ்ட்ரகிளே மறந்துருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் என்னோட ஜேர்னியை பார்க்குறேன். சூப்பராக சொல்லிட்டாங்க. காம்படிஷன் வேறு இப்போ உங்களுக்கு. இல்லை அது அப்படிதான், அது ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது வந்து பார்ட் ஆஃப் த ஜேர்னி தான். ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஜேர்னி, நான் எப்போவுமே சொல்கிறது பிகர் த ட்ரீம் லாங்கர் இட் டேக்ஸ். ஸோ என்னோட ட்ரீம் வந்து ஐ வாண்ட் டு பி சம்வேர். எனக்கு மைண்டில் நான் யோசிச்சிருக்கேன் என்னோட கோல் ஒன்று அப்படின்னு. அது வந்து உடனே கிடைக்கிற விஷயம் இல்லைங்கிறது நான் எடுக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணும்போதே தெரியும். ஸோ ஐ திங்க் அதனால தான் இட் இஸ் டேக்கிங் லாங். அண்ட் இது ஒரு விஷயம் வந்து எப்படி ஒரு சக்ஸஸ் தான் பார்த்து ஓடிட்டுருக்கோம். ஒரு விஷயத்தில் ஃபெயில் ஆகிட்டோன்னா உடனே அதை நிறுத்திட்டோன்னா நம்ம எதுக்கு ஆரம்பித்தோமோ அது வந்து மிஸ் ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த தாட் மைண்டில் இருந்தாலே ஐ திங்க் வில் கீப் கோயிங்.
ஸோ இப்போ கண் கலங்காமல்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இது சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற இதை தாண்டி இது ஒரு டெடிகேட்டடாக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம வெளியே ரிலீஸ் பண்ணுவோம். அதோட சக்ஸஸை வந்து அது பார்த்துக்கும். அண்ட் இந்த சாங் வந்து இன்னைக்கு ஹிட் ஆகலைன்னா கூட இதுக்குன்னு ஒரு நாள் இருக்கு, அன்னைக்கு அது ஹிட் ஆகும். ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி ஒரு ஹோப் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா நம்மளே வந்து 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி இருக்கிற சாங் இப்போ ரொம்ப விரும்பி கேட்குறோம். ஸோ ஆக்சுவலி இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு விஷயம் எனக்கு அஜிஷ் கிட்ட பிடிச்சது. ஏன்னா பிகினிங்லேருந்து இப்போ வரைக்கும் நேற்று வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன், பேசும்போது ஐஷா நம்ம சாங் ரிலீஸ் பண்ணோம், நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன எவ்வளோ பண்ணியிருக்கோம், எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோன்ட்டு, அது ஒரு ரிசல்ட் நம்மளுக்கு வரும், அவ்வளோ நம்புவோம், அவ்வளோதான். This is what. ஆமா, அண்ட் மியூசிக் நெவர் டைஸ்ல, ஆர்டிஸ்டும் நெவர் டைஸ். ஸோ அது போயிட்டே இருக்கும். அண்ட் உங்ககிட்ட நான் ஒரு சீக்ரெட் கேட்குறேன்னா, எப்படி ரொம்ப வருஷம் ஒரே மாதிரி இருக்கீங்க? ஹவு டு யூ மெயின்டைன் ஃப்ரம் பிக் பாஸ்லயும் வந்து இப்போ வரைக்கும்? ஹவு டு யூ மெயின்டைன் ஃப்ரம் பிக் பாஸ்? அதுக்கு முன்னாடியே பட் நீங்க பிக் பாஸ்ல வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, சில பேர் வந்து இப்போ பிக் பாஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் ஆவாங்க, ஒல்லியாவாங்க அதிகமாக. நீங்கள் அப்படி இருக்கீங்க. மேபி கொஞ்சம் ஒல்லியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா ஹவு டு யூ மெயின்டைன்? ஆக்சுவலி வெயிட் தான் போட்டிருக்கேன், மெயின்டைனிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த வெயிட் போடுறதுக்கு நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா பேசிக்காக வெயிட் போடாதுடா, என்னோட ஜீன் அப்படிதான். ஜீன் தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அஜிக் தெரியும் நான் ஒரு பியூர் நான் வெஜிடேரியன், கரெக்டா இல்லையா? ஃபிஷ் இல்லாமல் இருக்க முடியாதாம் எங்கே போனாலும். எனக்கு ஃபிஷ்ஷு பிடிக்காது. ஸோ அதனால் எங்கே போனாலும் இல்லைங்க, எங்கே போனாலும் வந்து இன்ஃபேக்ட் நான் போன ஃபுல் இயர் நான் வெஜிடேரியனாக இருந்தேன். ஆமா. ஸோ என்ன பண்ணுவோம், நாங்க டின்னர் போகும்போது நாங்களாம் நல்லா வச்சு கட்டின்னு இருப்போம், இவர் வந்து ஏதாவது பன்னீர் ப்ராக்கலி பரிதாபமா இருக்கும் ஒரு பிளேட் பார்த்தா. ஸோ மெயின்டைனிங் எல்லாம் ஒன்றும் கிடையாது, ஹாப்பியா இருக்கு லைஃப்ல, அதனால மேபி அது ஃபேஸ்ல தெரியுதோ நம்ம. அது ட்ரூ தட்ஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் பிபி இப்போ பார்க்குறீங்களா பிக் பாஸ்லாம்? ஆக்சுவலி எபிசோடா வந்து பார்க்கறதுலாம் இல்லை, பட் ரீல்ஸே போதும்ல நம்மளுக்கு தான் கண்டென்ட் தெரிஞ்சிருது. ஓகே இன்னைக்கு இது நடந்திருக்கு, ஓகே. ஆனா இப்போ பிஆர்லாம் சொல்றாங்க, உங்க சீசன்ல பிஆர்லாம் இருந்ததா? அட நீங்க வேறங்க, புரியவே இல்லை இந்த பிஆர் கான்செப்டே என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஆரோட கான்செப்ட் நான் என்ன தெரியுமா கேட்குறேன், இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், இப்போ இந்த சாங் பண்ணியிருக்கோம், அதுக்கு ஆக்சுவலி இப்போ நாங்கள் இது கூட ஒரு பிஆர் தான். திஸ் இஸ் கால் பிஆர் ஆல்சோ. ஏன்னா ப்ரொமோட்டிங் அவர் சாங் ஆர் ப்ரொமோட்டிங் அவர் செல்ஃப், இதுதான் பிஆர். ஏங்க நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும்போது நீங்கள் உங்களை ப்ரொமோட் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவீங்க? அதில் என்ன தப்பு இருக்குது? நம்ம பண்ண ஒரு ப்ராஜெக்டை இப்போது நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த சாங் பண்ணியிருக்கேன், இதுக்கு வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னோட இன்ஸ்டாகிராமில் மட்டும் போட்டால் அதில் ஒரு பார்க்குற ஒரு 10 பேர் இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இப்போது இவங்களுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் எப்படி பார்ப்பேன், ஏங்க என்னோட ஒரு போஸ்ட் போடுறீங்களா, இது வந்து அப்போ அவங்களோட ஃபாலோவர்ஸ் பார்ப்பாங்க. இதுதானே விஷயமே. திஸ் இஸ் ஹவு இட் இஸ்ல. அதில் என்ன பிஆர்ன்றது தப்பாக ஒரு பார்க்குறதுக்கான ஒரு நோக்கம்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஹெல்தி ஆல்சோ, பிகாஸ் நமக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து அவங்களோட இதை நாம ஷேர் பண்றது, நம்ம ஓட் பண்ணுங்கன்னு நம்ம கேம்பெயின் பண்றோம். ஆமா அதுதானே. இப்போ சௌந்தர்யாக்கு வந்து நான் நிறைய வந்துட்டு பின்ன ஸ்டோரிஸ் அண்ட் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அஃப்கோர்ஸ் டூட், என்னோட ஃப்ரெண்டு வந்து உள்ள இருக்கும்போது நான் தானே சப்போர்ட் பண்ணுவோம், நான் இருக்கும்போது அவள் சப்போர்ட் பண்ணுவான், அதுதானே விஷயமே. அதுக்கு வந்து நீங்க பிஆர் ஆயிட்டீங்க, நீங்க வந்து அவங்களுக்கு பிஆர் இவங்களுக்கு பிஆர், எனக்கு புரியலைங்க. முதல்ல பிஆர்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது எதுக்கு பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த விவாதத்தோட வாங்க ப்ளீஸ். சூப்பர் ரிப்ளை. அண்ட் தென் டைட்டில் வின்னர் பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிசர்விங். சி இட்ஸ் ஆல் அபவுட் லைக் என்ன சொல்றது, எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸோட இதுன்னு வச்சுக்கோங்களேன், ரிசல்ட்டில் இருக்கிறது. அண்ட் யா டிசர்வபிள் தான், எவ்ரி கண்டஸ்டன்ஸ் ஆர் டிசர்வபிள் தான். ஏன்னா வந்து நான் இருந்துட்டு வந்திருக்கேன் அந்த வீட்டில், நீங்கள் 106 நாள் வந்து என்ன சொல்றது சர்வை பண்ணி வரீங்கனாலே அதுக்கே ஒரு அவார்டு தனியாக கொடுக்கணும் தான். சரியா? ஐ திங்க் யூ பீன் 65 days. ஸோ அதனால அதுக்கே ஒரு தனி அவார்டு கொடுக்கணும் தான். அண்ட் தென் எல்லாருமே டிசர்வ்டு தான். முத்துக்குமரன் இஸ் லைக் ஆப்வியஸ்லி லைக் நல்ல பேச்சாளர், லைக் நல்லா வந்து ஸ்மார்ட்டாக வந்து விளையாடிருக்காரு, லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுருக்காரு, டஃப் காம்படிஷனாக நின்றுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என்டையர் வந்து கண்டஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு பயம் காட்டுனது அவர் தான் நினைக்கிறேன். எனக்கு இந்த சீசன்லேயே ஐயோ முத்துக்குமரன் பேச்சிலேயே மாற்றிடுவாப்பிலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இட்ஸ் ஆல் அபவுட். அண்ட் சௌந்தர்யா அவங்க சொன்னது அவங்க ஃபன்னியாக அந்த மொமெண்ட்டை கூட அவங்க வந்து கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க. அவள் அப்படிதான் சில்பில் தான் அவள், நீங்கள் என்னடா சொல்லுங்க, பாட்டுக்கு அவளோட ஸ்டைல தான் இருப்பா. That's what make her like different. Exactly. அண்ட் அது உள்ள ப்ரப்போசிங் சீன்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா நேர்ல பார்த்துருந்து உங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரியும் அது நடக்க போகுதுன்றது ஆப்வியஸ்லி, லைக் ஏன்னா பின்ன லைவ்ல அவள் ஆல்ரெடி சொன்னதுனால விஷ்ணுக்குமே தெரியும். ஸோ விஷ்ணு வி வேர் லைக் டிஸ்கஸிங். அவள் வந்து ஆக்சுவலி போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்துட்டு வி ஹேட் அ கால் அண்ட் லைக் நான் என்னடா பண்ணுறது, அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிடுறாடா, இப்போ ப்ரப்போஸ் பண்ணா நான் என்னடா பண்ணுறது, நான் வெளில வந்து இவங்களோட ஃபேமிலி கிட்ட நான் என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லி, டேய் நீயாடா போய் ப்ரப்போஸ் பண்ணுற, அவள் தானே ப்ரப்போஸ் பண்ணுறான், அதுக்கு அவள் பதில் பண்ண சொல்லிப்பாடா நீ கம்முனிடுறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு.
இருந்துச்சு. It was so like I was so happy because like they deserve the best and I know that like அவங்க ரெண்டு பேரும் அவங்க they are like made for each otherன்றது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ்ன்றதுனால சௌந்தர்யாக்கு விஷ்ணு மாதிரி ஒருத்தனும் விஷ்ணுக்கு சௌந்தர்யா மாதிரி ஒருத்தி இருந்தால் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஐ விஷ் ஆல் த லக் ஃபார் தெம். சூப்பர். அண்ட் அவங்க பிக் பாஸ் போனதை நம்ம பார்த்தோம். அடுத்து நீங்க பிக் பாஸ் நான் வந்து தவறான ஆளுக்கிட்ட தவறான கேள்விகள் கேட்கிறீர்கள். சொல்லிடுவேன். ஏங்க இந்த ஆல்பம் சாங்குக்கு நாங்க முன்னாடி வைக்கிறதுக்கு அவ்வளவு கெஞ்சி கூத்தாடி இருக்கோம். பிக் பாஸ் அவ்வளவு கேமரா முன்னாடி இவரு வந்து போன்ல வந்து செல்ஃபி கூட எடுக்க மாட்டேங்க. அப்படியா? நீங்க அப்படி சொல்ல முடியாது. உங்களோட வாட்ஸ்அப் டிபியே செல்ஃபியா பாத்துக்கோங்க. அது இல்ல அது இன்னொரு என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் 2 சீசன் முன்னாடி நினைக்கிறேன் ஆஜித் வந்து போன போது அதீஷ்னு போட்டாங்க. அப்ப உங்களுக்கு கால் வந்ததா? எனக்கு கால் வந்து ஃபுல்லா போறீங்களா பிக் பாஸ்னா என்னன்னே எனக்கு தெரியாதுங்க. சத்தியமா சொல்றேன். அந்த வீட்டுக்குள்ள போறோம் அவ்வளவுதான் நினைக்கிறேன். எதுவுமே தெரியாம அப்படியே உள்ள போய் நீங்க போணுங்க. அதுல நான் ஆசைப்படுறேன். இல்ல ஒரு ஆணியும் போடுங்க நான் விட்டுருவோம். நீங்கள ஒரு சிங்கரை பாட வைக்காம அனுப்ப அது எப்படி? அது எங்க பாட்டே பாடணும்ல. உங்க பாட்டு எங்களுக்கு பாடணும். அப்புறம் இன்னொரு பாட்டும் பாடணும். கண் கலங்காமல் போனது என் நிலை மாறி போனது உள் அகலாத காயமே அவளோ நிஜம் தைகள் தேடுதோ இதயம் நிலை மாறி போகுதோ உன் பிரிவோடு போனதோ போதும். ஒரிஜினல் கேட்டுக்கோங்க. எங்களுக்காக இன்னொரு ஒரு சாங். ஏன் கண்ணுக்குள்ள சுத்துறிய காளியம்மா நெஞ்சுக்குள்ள நிக்கிறிய ஏண்டியம்மா உச்சந்தல உச்சியில ஒரு வானமா உன்னரும் ஏத்தி வச்ச காளியம்மா. தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு கொஸ்டின் டு க்ளோஸ் வித் யூ. உப்பு புலிக்காரம் வந்து பயங்கரமா போச்சு. அந்த கேரக்டர் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஈஸியா இருந்துச்சா இல்ல டஃப்பா இருந்துச்சா? ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸின்றதை தாண்டி அது எப்படின்னா மீட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைரக்டர் ஹீ ஹேண்டில்ட் இட் வெரி வெல் தட் கேரக்டர். நான் எங்கேயா ஏறிடுச்சுன்னா ஐஷா இந்த மீட்டர் போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இது கொடுத்துட்டாரு, இந்த மீட்டர் தான் நம்ம போகணும் அப்படின்றது. அதை நான் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கேன். ரியல் லைஃப்லயே பாசியான ஒரு கேரக்டர் தான். ஸோ பாத்தீங்களா? பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அட்வொகேட் ரோல் நல்லா சூட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அந்த கடைசி கிளைமேக்ஸ் சீன் வந்து வி ரியலி அதுதான் நான் நிறைய எஃபர்ட் போட்ட சீன். ஆக்சுவலி அது வரைக்கும் என்டையர் யூபிகேல வந்து நான் அவ்வளோ எஃபர்ட் போட்ட சீன் தான் அந்த அட்வொகேட் சீன் தான். அண்ட் நான் இன்னொரு மீம் பார்த்தேன், கிரீன் ஃபிளாக்ஸ் ஆஃப் உப்பு புலிக்காரம் அப்படின்ட்டு. ட்ரூ. அந்த எல்லா மென்னுமே they were so gentle. அந்த கேரக்டர் ரியல் கேரக்டர் ரியல் லைஃப். அப்படியா? ரியல் லைஃப்ல கூட கிருஷ்ணா, ராஜா, நவீன் எவ்ரிபடி இஸ் லைக் கிரீன் ஃபிளாக் தான். அப்படி இருப்பாளுங்க செட்ல எல்லாம். நாங்க அதனால நாங்க கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப ஆடுவோம் செட்ல இவனுங்களாலே. But it's so nice to see you both grow. And ஆடியன்ஸ் கிட்ட நீங்க சொல்ல நினைக்கிறது? இப்போ இந்த சாங் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெடிகேட்டடாக ஒரு எஃபர்ட் ஒன்று போட்டிருக்கோம் எல்லாருமே. ஆல் ஆஃப் அஸ் இந்த டீம். ஸோ இந்த மாதிரி எங்கே நல்ல சாங்ஸ் வந்தாலும் சரி, எங்கள் சாங்கே நாங்கள் நல்ல சாங்னு சொல்லக்கூடாது. பட் ஜெனுவினான ஒரு சாங். ஸோ எங்கேருந்து வந்தாலும் அதை கேளுங்க. அது சினிமாலேருந்து வந்தால் தான் கேட்கணுங்கிறது இல்லை வேறு எங்கேருந்து வந்தாலுமே ப்ளீஸ் லிசன் டு இட். ப்ளீஸ் சப்போர்ட் குட் கான்டென்ட். இதுக்கப்புறம் நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய புதுசாக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் குட் கான்டென்ட், குட் மியூசிக். ஸோ தேங்க்யூ. எக்ஸாக்ட்லி சேம். Thank you so much for all the love and support. Exactly same. Yes, thank you so much. Thanks for your time. It was fun and lovely. Thank you. Thank you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.